காலையில் கோபிச்செட்டிப்பாளையம் மார்க்கெட்டுக்கு போனப்போ அகத்திப்பூ கிடச்சிது. சரி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு தண்ணியில் 2 டைம் நல்லா கழுவி வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10, வரமிளகா ஒரு 5. நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் கோழி வளர்த்துறதுனால நாட்டுக்கோழி முட்டை இருந்தது. சரி 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு மிளகாயெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு இருந்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வரமிளகா கிள்ளி வச்ச வரமிளகா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த கழுவி வச்ச அகத்திப்பூ, மஞ்சத்தூள், தேவையான அளவு தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கணும். உங்களுக்கு தண்ணி பற்றினா லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுங்க. நல்லா ஓரளவுக்கு 3/4 வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச நாட்டுக்கோழி முட்டையை 2 உடச்சி ஊற்றிட்டு நல்லா 1 நிமிஷம் முட்டையெல்லாம் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் கிளறினா போதும். உடனே கிளற வேண்டாம். இந்த முட்டை நம்ம உடச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டு சின்னதாக நல்லா பொடிச்சு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அகத்திப்பூ முட்டை பொரியல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி